என்னோட உடல் பாகங்கள அக்கு அக்கா பிரிச்சு, சீரியல் நடிகை சரண்யா பகீர். சமூக வலைதளத்துல வெளியிடக்கூடிய புகைப்படங்களுக்கு மோசமான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஆசாமிகள் பத்தி உங்களோட பார்வை என்ன? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? அப்படின்னு பிரபல சீரியல் நடிகை சரண்யா கிட்ட சமீபத்திய நேர்காணல் ஒண்ணுல கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதில் குடுத்த நடிகை சரண்யா, "ஒரு நடிகையா நான் என்னோட சமூக வலைதள கணக்குகள நிர்வகிச்சுக்கிறேன். நமக்கு 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம ஒரு புகைப்படம் வெளியிட்டா 75,000 லைக்குகள் வந்து குவியுது. பார்க்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு என்ன பிரபலமா இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு லைக்குகள் வருது அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு 75,000 லைக்குகள் வந்திருக்கக்கூடிய இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த 3,000 கமெண்ட்ஸ்ல குறைஞ்சபட்சம் 100 கமெண்ட்டுகள் என்னோட உடல் பாகங்கள பத்தி அக்கு அக்கா பிரிச்சு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே வேதனையா இருந்தது. எதுக்காக இப்படியெல்லாம் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனா ஒரு நடிகையா என்னை பத்தின தகவல்கள், என்னோட அடுத்தடுத்த படங்கள், சீரியல்கள் பத்தின தகவல்கள வெளியிடுறதுக்கு சமூக வலைதளம் உதவியா இருக்கு. அதுக்காக தான் நான் இங்க சமூக வலைதளத்துல இயங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா, இப்படியான சமூக வலைதளங்கள்ல நான் இருந்திருப்பேனா அப்படின்னு தெரியாது. ஒரு கட்டத்துல நான் ஒரு இடத்துல நிக்கிறேன். ஆனா, "நீ தேவையில்லாம வந்து என்ன இடிச்சுட்டு போற" அப்படின்னா, "தவறு என் மேல கிடையாது. உன் மேல தான் இருக்குது. அது உன்னோட புத்திய தான் காட்டுது." அப்படிங்கிற புரிதலோட இப்படியான விஷயங்கள கடந்து போக பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா. இவங்களோட இந்த பேட்டி இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. என்ன கலர் உள்ளாட பாத்துக்கோங்க. படுத்துக்கிட்டே திறந்து காட்டின விஜய் மகேஸ்வரி. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல தொகுப்பாளினியாவும், திரைப்பட நடிகையாவும் ரசிகர்கள கவர்ந்தவங்க நடிகை மகேஸ்வரி. சென்னையில பிறந்த இவங்க, சென்னையிலேயே தன்னோட பள்ளி படிப்பு, அப்புறம் கல்லூரி படிப்ப முடிச்சாங்க. சின்னத்திரையில பிரபலமா வந்துகிட்டு இருந்த இவங்க, போன 2010வது வருஷம் உருவான குயில் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. லோ பட்ஜெட் படமா உருவான இந்த படம் வெளியாச்சா, இல்லையா அப்படிங்கிற தகவல் கூட கிடைக்கல. அதுக்கு பின்னாடி தொலைக்காட்சி விளம்பர படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 2005வது வருஷம் சாணக்யா அப்படிங்கிற நபர கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்க, 2010வது வருஷம் அவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவர பிரிஞ்சுட்டாங்க. புதுக்கவிதை அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச இவங்க, இப்போ திரைப்படங்கள் அப்புறம் வெப் சீரிஸ்களும் கவனம் செலுத்திட்டு வராங்க. போன 2022வது வருஷம் கமலஹாசன் நடிப்புல வெளியான விக்ரம் படத்துல கௌசல்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. பிக் பாஸ் 6வது சீசன்ல போட்டியாளரா கலந்துக்கிட்டு 35வது நாள் வெளியேற்றப்பட்டாங்க. இப்படி பிஸியா இருக்கக்கூடிய இவங்க இணைய பக்கத்திலயும் ஆக்டிவா வலம் வர்றது வாடிக்கை. தன்னோட உள்ளாடை நிறம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு படுத்துக்கிட்டே போஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இந்த புகைப்படங்கள பார்த்த ரசிகர்கள் அவங்களோட அழக வர்ணிச்சு கருத்துக்கள பதிவிட்டு வராங்க.